கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நாம் சத்துருவுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கும் அவர் வசனத்துக்கும் பயந்து நடப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆபிரகாம் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராள் பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருந்தபடியால் பயந்தான். தன் ஜீவனுக்கு பயந்து தன் மனைவியை சகோதரி என்று அபிமெலேக்குக்கு முன் சொல்ல வைத்தான். பயம் நம்மை பொய் சொல்ல வைக்கும். எப்பொழுதும் உண்மையே பேசுவோம். தேவ சித்தத்திற்கு நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க, வழி நடத்துங்க. சுகவினர் பலவினரை தாங்குகிற கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இறங்கி சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா தீமைக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விளக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள ஆண்டவர் ராமே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் அடைக்கலமாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன், அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாக்கிற செட்டை நிழல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.